டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல்கள் தொடர்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி காங்கிரஸ் கட்சி பற்றியது. நான் சுமார் 2-3 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்டல் கிளியராக கூறியிருந்தது. தற்போதைய கட்டமைப்பில் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் அதிகாரத்திற்கு வர முடியாது என்பதே. அவர்களின் எக்கனாமிக், சோசியல், செகுலரிசம், ஹிந்துத்வா கொள்கைகள், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி மற்றும் அவர்களின் சில கூட்டாளிகள் அனைவரும் சேர்ந்த இந்த கூட்டணியால் அவர்களால் சாத்தியமில்லை. இதை எதிர்த்து பலர் அது தவறு, காங்கிரசுக்கு 100 இருக்கைகள் கிடைக்கும் என்று காங்கிரஸ் தலைவர்கள், பணியாளர்கள் கூறினர். டெல்லி தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் கட்சிக்கு சுமார் 57% ஓட்டிங் ஷேர் இருந்தது தனியாக. இன்று 42-43% ஆக 5% வாக்கு பங்கு குறைந்துள்ளது. டெல்லி ஒரு கேபிட்டல் சிட்டி, இதற்கு முக்கியத்துவம் உண்டு. இந்தியாவின் எல்லா மாநிலங்களின் பன்முகத்தன்மையை கொண்ட நகரம் என்பது டெல்லியின் சிறப்பு. மிக முக்கியமாக அங்குள்ள இந்துக்களுக்கு ஹிந்துத்வா என்பது ஒரு சுமை. அவர்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை. அவர்கள் குளோபல் பாலிடிக்ஸ் மற்றும் முன்னேற்ற முறைகளை மட்டுமே பார்க்கிறார்கள். இந்தியாவின் உதாரணமாக டெல்லியை ஒரு கேஸ் ஸ்டடியாக படிக்கும்போது அது இந்தியாவின் பல மாநிலங்களில் பிரதிபலிக்கும். இதனால்தான் ஏஏபி கட்சி மற்றும் கெஜ்ரிவால் ஆகியோர் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். காரணம், அந்த நேரத்தில் ஏஏபி இன் அடிப்படை தன்மை, பேசிக் நேச்சர் தெரிந்ததே. அவர்கள் ஒரு நேரம் பாரத் மாதா கி ஜெய் சொல்வர், மற்றொரு நேரம் ஜெய் ஸ்ரீராம் சொல்வர், ஹானுமன் சலிசா பற்றி பேசுவர். ஆனால் அவர்கள் இன்கம் டேக்ஸை சிண்டபாட் என்று குறிப்பிடுவர். இது ஹார்ட்கோர் சாஃப்ட் ஹிந்துத்வா பிளஸ் ஹார்ட்கோர் ரேடிக்கல் கம்யூனிசம் என்று சொல்லலாம். இத்தகைய சிந்தனை கொண்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஏஏபி. அவர்கள் லிபரலைஸ்ட் எக்கானமி ரிஃபார்ம்ஸை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. காங்கிரஸின் ஒரு பண்பு உண்டு, நெஹ்ரூவியன் ஸ்கூல் ஆஃப் தாட் அண்ட் சோஷியலிஸ்ட் எக்கானமியை நம்புவது. இந்திய எதிர்க்கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். லாலு பிரசாத் யடவ், ஆர்ஜேடி, டிஎம்கே, அனைத்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் உள்ளிட்ட பிஜேபி கூட 2 பொலிட்டிக்கல் விங்ஸ் கொண்டது. சந்திரபாபு நாயுடு ரைட் விங் எக்கானமி மற்றும் நிதிஷ் குமார் சோஷியலிஸ்ட் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி. மீதமுள்ள லெஃப்ட் ஓரியன்டட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், காங்கிரஸ் உட்பட, எதுவும் ஆட்சிக்கு வர முடியாது. இந்திய மக்கள் அவர்களை ஏற்க மாட்டார்கள். இது 3வது முறையாக மோடி ஆட்சி. காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் என்ன? துல்லியமாக சொல்லலாம், அவர்கள் 0க்கு தள்ளப்படுவார்கள். கேரளம் சம்பந்தப்பட்டவரை பிஜேபி ரைட் விங்க்கு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இல்லை. 2026 தேர்தலுக்கு நல்ல லீடர்ஸ் அஜெண்டா வந்தால்தான் மாறும். கேரளத்தில் பிஜேபி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இரண்டும் எக்கனாமிக் பாலிசியில் ஒரே மாதிரியானவை. முக்கிய 3 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூடிஎஃப், எல்டிஎஃப், பிஜேபி மற்றும் ட்ரேட் யூனியன்ஸ் பிஎம்எஸ், சிஐடியு அனைவரும் ஒத்த கருத்து. ஏர்போர்ட் பிரைவேடைசேஷன் கூடாது, கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையே இருக்க வேண்டும். இந்த பாலிசி ஒரே மாதிரியாக இருக்கும்போது இங்கு பிஜேபிக்கு பேசிக் ஐடியா மட்டுமல்ல, ஒரு ரிஃபார்ம் ஸ்ட்ரக்சரில் வளர கேரளால் சாத்தியமில்லை. இது முக்கியமான காரணியாகும். நீங்கள் எதிர்பார்த்தபடி இதில் முக்கியமான மாற்றங்கள் வரவில்லை என்றால், அதேபோல் நல்ல லீடர்ஷிப் பிஜேபி கேரளால் வரவில்லை என்றால் இந்த பெரிய முன்னேற்றம் எதுவும் நடக்காது. நல்ல லீடர்ஷிப் வந்து அதற்கு பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பயன்படுத்தி மக்களை ஈர்க்க முயற்சிக்க முடிந்தால் சில நேரங்களில் 2026 20-30 சீட்ஸ் கிடைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு விஷயம் தெளிவாகும், காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வராது. அதில் மிகவும் குறைவாக போவது முஸ்லிம் லீக் ஆகும். ஏனெனில் அதுதான் நான் பார்க்கும் என் ப்ரெடிக்ஷன். இப்போது காங்கிரஸ் மற்றும் பிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்தியாவில் இல்லாமல் போனால் அடுத்த ஆப்ஷன் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது, இப்போது மோடி கவர்மெண்ட்டின் பிஜேபி என்பது ரைட் ஆகும், ரைட் விங் பாலிடிக்ஸ் ஆகும். அதன் ஐடியாஸ்க்கு எதிர்ப்புள்ளவர்கள் பிஜேபியில் உள்ளனர். அவர்கள் ஃபார் ரைட்டை நோக்கி செல்கிறார்கள். ஃபார் ரைட் என்றால் ட்ரம்ப் போன்றது. அவர்கள் யூகேயில் ரிஃபார்ம் பார்ட்டி, ஜெர்மனியில் ஏஎஃப்டி, ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி, பிரான்சில் ஃபார் ரைட் பார்ட்டி போன்றவை குளோபல் விளையாடுகின்றன. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி. அதாவது ரைட்டை விட எக்ஸ்ட்ரீமாக சிந்திக்கும் ஃபார் ரைட்க்கு செல்கிறார்கள். ஃபார் ரைட்க்கு உலகம் செல்கிறது. அர்ஜென்டினாவில் என்ன நடந்தது, நெதர்லாண்ட்ஸில் என்ன நடந்தது, இந்த நாடுகளில் என்ன நடக்கிறது, எப்படி ஃபார் ரைட் இவ்வளவு டாமினன்ட் பவர் ஆகிறது, அதற்கு காரணங்கள் உள்ளன. அதை நான் இறுதியாக கன்க்ளூஷன் செய்யும் போது சொல்கிறேன். அதேபோல் பிஜேபியில் உள்ள பெரிய ஒரு பிரிவு மக்கள் நம்பும் சில பாயிண்ட்ஸ் உள்ளன. இவை அனைத்தும் நான் அவர்களுடன் டிஸ்கஷன் செய்து புரிந்து கொண்டது.
அதாவது மோடி கவர்மெண்ட் இப்போது பின்பற்றும் பல பாலிசிஸ்க்கு அவர்கள் பப்ளிக்காக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் உள்ளூரில் எதிர்ப்பு கொண்டுள்ளனர். இவர்களின் டிமாண்ட் என்னவென்றால், இந்தியாவில் ரிசர்வேஷன் என்ற விஷயத்தை ஃப்ரீஸ் செய்ய வேண்டும். எக்கனாமிக் ரிசர்வேஷன் தேவைப்படுகிறது. இப்படி கூறும் பெரிய ஒரு பிரிவு பிஜேபியில் உள்ளது. அதாவது ரிசர்வேஷன் என்ற விஷயத்தை இந்தியாவில் நீக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், இதை பிஜேபி கொண்டு வர முடியுமா? ஏன் கொண்டு வர முடியாது? ஏனெனில் பிஜேபியை ஆதரிக்கும் அப்பர் காஸ்டை விட ஓபிசி அதிகம். அதைவிட இவர்கள் ஆர்எஸ்எஸ்என் தலைவர்கள் மட்டுமே அப்பர் காஸ்டில் உள்ளனர். ஆனால் ஆர்எஸ்எஸ்என் பெரிய ஃப்ரேம் ஒர்க் என்பது இந்தியா முழுவதும் பரவியுள்ள ஆர்கனைசேஷனில் அதிகமானோர் ஓபிசியில் உள்ளனர். அப்படி என்றால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதனால் தான் தற்போதைய பிஜேபி இந்த விஷயங்களை எடுத்து செயல்படுத்த முடியாது. பின்னர் ஆர்எஸ்எஸ்என் ஒரு விஷயம் நேஷனலைசேஷன், அதாவது தேசிய முறையிலான விஷயங்கள் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை விட பிரைவேட் இந்தியன்ஸை முன்னேற்றுவது போன்றவை உள்ளன. இதுவும் ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய பிரச்சனையாகும். இதன் ஒரு பகுதியாக பிஎம்எஸ் பல இடங்களில் பிரைவேட்டைசேஷனை எதிர்க்கிறது. நாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸை பார்க்கிறோம். ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியை இனி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபாராக மாற்ற முடியாது. அதுதான் அங்குள்ள முக்கியமான புள்ளி. அடுத்தது என்ன நடக்கும்? எக்ஸ்ட்ரீம் ஃபார் என்றால் அதற்குள்ள அவர்களின் மிகப்பெரிய டிமாண்ட் என்னவாக இருக்கும்? இந்த ரிசர்வேஷன் விஷயத்தை நீக்குவது ஒன்று. 2, இந்தியாவில் இந்த ரிஃபார்மை விட ஃபாஸ்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவது. ஃபாஸ்ட் ரிஃபார்ம்ஸ் என்றால் என்ன? அதாவது பப்ளிக் அண்டர்டேக்கிங் மட்டுமல்ல, மற்ற பலவற்றை மிக வேகமான ரிஃபார்ம்ஸின் ஸ்லாபில் கொண்டு வருவது. அப்போதுதான் இந்தியா மாற முடியும் என்று நம்பும் பெரிய ஒரு பிரிவு உள்ளது. ஏனெனில் இந்தியாவில் ரெட் டேப் ஒரு பிரச்சனையாகும், பியூரோக்ரசி ஒரு பிரச்சனையாகும். அதைவிட ஃபார் ரைட் கூறுவது, இது போன்ற ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது, பெரிய அளவில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது இந்தியாவுக்கு விரைவான மாற்றம் ஏற்படுத்த முடியும் என்பதாகும். இதை நம்பும் மற்ற பலர் கூறுவது என்னவெனில், இந்தியாவில் எல்லாவற்றையும் எதிர்க்கும் டெமோக்ரசி ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வரும். அதை உடனடியாக எதிர்க்க, அதை தரையில் கொண்டு விழச் செய்ய, அது மாற வேண்டும் என்று நினைக்கும் பெரிய கூட்டம் உள்ளது. கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வரும்போது அந்த பாலிசி மக்களுக்காகவே. அதை உடனடியாக எதிர்க்க வேண்டும், அதை உடனடியாக ஹோல்டு செய்ய வேண்டும். அது உண்டாகக்கூடாது. அதற்கு மிக முக்கியமாக சொல்வது அக்ரிகல்ச்சர் பாலிசி, அதாவது மத்திய அரசின் கிருஷி பில். இதே போன்ற ரெசிஸ்டன்ஸ் இருந்த நேரத்தில் உடனடியாக அதை ஹோல்ட் செய்தார்கள். பின்னர் அதை மறுபரிசீலனை செய்தார்கள். இதற்கு எதுவும் தேவையில்லை. ஒரு வக்ஃபு பில், வக்ஃபுடன் தொடர்புடைய பில் எதற்காக கவர்மெண்ட் கொண்டு வந்தார்கள்? அவர்கள் சொல்வது வக்ஃபுக்கு 1% லேண்ட் கொடுக்கக்கூடாது என்பது. வக்ஃபுக்கு முழு லேண்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஃபார் ரைட். அதற்குள் முக்கியமாக சொல்வது உள்ளது ஓபிசி ரிசர்வேஷன். அதற்குள் முஸ்லிம் என்று சொல்வது வரக்கூடாது. அவர்கள் சொல்வார்கள், எல்லா விதத்திலும் எகனாமிக்கலி யார் பின்னால் நிற்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும். மெரிட் தான் அடிப்படை. அதற்குள் சொல்வது மற்றொரு கூட்டம் உள்ளது, எஸ்டி மற்றும் எஸ்டிக்குள் கூட அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அது எகனாமிக் பேஸில் இருக்க வேண்டும், ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அதுவும் எகனாமிக் பேஸில் தான் இருக்க வேண்டும். இதுதான் சம்பவம். அதாவது ரிசர்வேஷனில் வேலை மட்டுமல்ல, எஜுகேஷன் மட்டுமல்ல, அவர்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ப்ரொமோஷன் இருந்தாலும் அதுவும் நிறுத்த வேண்டும். இதைத்தான் இந்த ஃபார் ரைட் சொல்கிறது. இதே போன்ற ஃபார் ரைட் மற்றொரு அவர்களின் மிகப்பெரிய டிமாண்ட் உள்ளது. இந்தியாவில் வந்துள்ள எல்லா பங்களாதேஷிகளையும் வெளியேற்ற வேண்டும். நீங்கள் இது எங்கிருந்து வந்தீர்கள்? இது இவர்கள் சர்ச்சா செய்யும் சம்பவம். இது ஆர்எஸ்எஸ்க்கு கூட உள்ளுக்கொள்ளாத விதத்தில் இவர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஒரு மூவ்மெண்ட் உலகம் முழுவதும் இந்த ஃபார் ரைட் உண்டாகும் போது பிஜேபிக்கும் மோடிக்கும் எதிராக பிஜேபிக்குள் உண்டாகும் சாத்தியம் உள்ளது. இது என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். காரணம் அப்புறம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தால் அப்புறம் எதிர்க்க ஒரு பிரதிபக்ஷம் இல்லை என்றால் பின்னர் உண்டாகும் சம்பவம் உண்டாகும். அந்த பார்ட்டிக்குள் தான் வேறு மூவ்மெண்ட்டுகள் உண்டாகும். அந்த மூவ்மெண்ட்டுகள் உண்டாகும் போது என்ன உண்டாகும்? அதன் கருத்துக்கள் என்று சொன்னால் இன்று மோடி கவர்மெண்ட் கொண்டு போகும் இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவத்தை விட ஒரு ஹார்ட்கோர் ஹிந்துத்துவத்துக்கு செல்லும் திட்டமாகும். இவையெல்லாம் சேர்த்துதான் நான் கிளப் செய்கிறேன். இந்தியா என்று சொல்லும் நாட்டில் பல மொழிகள் பல விதமாக செல்லும் மக்களும் உள்ளனர். இவை ஒன்றாக செல்ல முடியுமா? பின்னர் அவர்களின் மற்றொரு டிமாண்ட் உள்ளது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேண்டாம், ஹிந்தி போதும் என்று. இவையெல்லாம் தான் பிரச்சனை உண்டாக்குகின்றன. ஹிந்தி என்று சொல்லும் மொழியை இந்த ஃபார் ரைட் திணிக்க முயற்சிக்கும் போது இந்தியா என்று சொல்லும் நாடு சிதிலமாகிவிடும்.
நான் ஒவ்வொரு பாயிண்டுகளையும் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்தியா என்று சொல்லும், இங்கிலீஷ் என்று சொல்லும் கல்வியை தடை செய்ய வேண்டும் என்று இந்த ஃபார் ரைட் சொல்கிறது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எந்த விதத்தில் இது செல்கிறது, அதாவது ஃபார் ரைட் ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இந்தியாவில் உண்டாகும் சாத்தியம் அதிகம். காரணம், இங்குள்ள சோசியலிஸ்ட் எகனாமி என்றாலும், இடதுசாரிகளின் தியரி என்றாலும், காங்கிரசின் சோசியலிஸ்ட் மனோபாவம் என்றாலும், அந்த ஒரு பிலாசபி இந்தியாவில் இன்னும் ஒர்க் அவுட் ஆகவில்லை. சிறிய சிறிய பார்ட்டிகளில் எதுவும் ஒர்க் அவுட் ஆகவில்லை. அப்போது அதனுடன் தொடர்பு கொள்ளும் போது தமிழ்நாடு, ஆந்திரா, அதே போல் வடகிழக்கு பல மாநிலங்கள், கிழக்கு இந்தியா இந்த ஃபார் ஈஸ்டுடன் எப்படி ஒத்துப்போகும்? ஆனால் அப்படி ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இந்தியாவில் முக்கியத்துவம் உண்டு. அதுதான் அதன் மிக முக்கியமான விஷயம். அது இந்த ஆர்எஸ்எஸ்ஸை விட எக்ஸ்ட்ரீம். ஆர்எஸ்எஸ் இந்த விதத்தில் இதை நினைத்து முடித்தால் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் போய்விடும். காரணம், அதன் ஒபிசியுடன் தொடர்புடைய ரிசர்வேஷன் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் என்று சொல்லி முடிக்கும் போது, ஹிந்தியுடன் தொடர்புடைய ஹிந்திதான் ஒரே மொழி என்று சொல்லி முடிக்கும் போது, அதற்கு மற்றவர்களின் ஆதரவு உள்ள மற்ற மொழிகள் உள்ளன. தமிழர் என்றாலும் கன்னடர் என்றாலும் மற்ற மொழியினர் அவர்களை எப்படி ஆதரிக்க முடியும்? இப்படி ஒரு டிஸ்கஷன் இந்தியாவில் உள்ளது. காரணம், காங்கிரஸ் இல்லாமல் போய்விட்டது. இனி காங்கிரசுக்கு முன்னோடி இல்லை. இதற்குள்ள நான் பலமுறை சொல்லியிருக்கும் விஷயம் ராகுல் காந்தி பற்றி. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் டெல்லி தேர்தலுடன் தொடர்புடைய எல்லா மூக்கிலும் மூலையிலும் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்தார்கள். அதாவது புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட் உள்ளது. அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் சாம் என்று சொல்லும் ஒரு விஷயம் உள்ளது. மக்கள் கூடுகிறார்கள், ஓட் செய்கிறார்கள், இவர்கள் சொல்றதை கவனிக்கிறார்கள். பேசிக்கலி இந்தியன் ஓட்டர்கள் என்று சொல்றது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அவனுக்கு காமன் சென்ஸ் உள்ளவன். அவனுக்கு இவையெல்லாம் சென்ஸ் செய்ய முடியும். அவன் சென்ஸ் செய்த போது புரிந்து கொண்டது என்ன? இந்த ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவர்களின் டோட் ப்ரோசஸ், அவர்கள் இந்தியா பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது ஒரு சாதாரண ஓட்டர் நினைப்பதை விட மிகவும் கீழே உள்ளது. அவர்களுக்கு அவ்வளவு புத்தி உள்ளது, அவ்வளவு யுக்தி உள்ளது. அவர்களுக்கு இந்தியா முன்னோக்கி பார்க்க அவனுக்கு ஆர்வம் இல்லை. அதனால்தான் இவனுக்கு ஆர்வம் இல்லை. காரணம், இவங்களுடைய புதிய இந்தியா பற்றியும் புதிய ஜெனரேஷன் பற்றியும் எப்படி சொல்றாங்க? இந்தியா ஒரு குளோபல் பவர் ஆவது பற்றி இவங்க பேசுவதில்லை. காரணம், இவங்களுக்கு அது பற்றி தெரியும். இவங்களை விட தாரணம் இந்த புதிய ஜெனரேஷனுக்கு உள்ளது. புரிந்து கொள்ள முடியுமா? சுமார் 10 கோடி புதிய ஓட்டர்கள் உள்ளனர். கடந்த 10 வருடங்களில் இந்தியாவில் உருவான 10 கோடி புதிய ஓட்டர்கள். இந்த 10 கோடி புதிய ஓட்டர்கள் என்று சொல்பவர்கள் அதில் 1% காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட் செய்ய தயாராக இல்லை. காரணம், இந்த 18 வயது தாண்டிய ஓட்டிங் வயதினர் ஏன் தயாராக இல்லை? அவர்களுக்கு இந்த ராகுல் காந்தியை விட பிரியங்கா காந்தியை விட புரிதல் உள்ளது. இந்த உலகம் என்ன, இந்த இந்தியாவின் முக்கியத்துவம் என்ன, இந்தியாவை எப்படி டெவலப் செய்தால் அவர்களின் ஃபியூச்சர் செக்யூர்ட் ஆகும். இதற்கு எதுவும் பதில் சொல்ல காங்கிரஸ் பார்ட்டியின் தலைவர்களுக்கு முடியவில்லை. இது என் வார்த்தை அல்ல, இது கபில் சிபில் சொன்னது. பின்னர் அவர் பார்ட்டியில் இருந்து வெளியேறினார். பின்னர் பார்ட்டியாக லோக்கியம் மட்டுமே. இதை அட்ரஸ் செய்ய முடியாத வரை இந்தியாவில் பிரதிபட்சமாக ஒரு காங்கிரஸ் பார்ட்டி இல்லாமல் போகும். நீங்கள் வரவிருக்கும் நாட்களை பார்க்கவும். காங்கிரஸ் சிதிலமாகிவிடும். காரணம், காங்கிரஸை கலைக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, வரவிருக்கும் 10 வருடங்களில் ஆப்ஷன் இல்லாமல் போகும். மாற்றங்கள் இல்லை என்றால் காங்கிரஸ் பார்ட்டி என்றும் இந்தியாவின் வரலாற்றில் இருந்து மறைந்துவிடும். இப்படி ஒரு பார்ட்டி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தது என்று மட்டுமல்ல, ஃபர்தராகி இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாத விதத்தில் இந்த பார்ட்டி மறைந்துவிடும்.